Welcome to Sathish Photography YouTube channel. இந்த மாதிரி நீங்களும் போட்டோவை வீடியோவா மாத்தி பேச வைக்கணுமா? இது எல்லாமே AI-ல ரெடி பண்ண வீடியோ. எப்படின்னு பார்க்கலாமா? வெல்கம் டு சதீஷ் ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு டெக் ரிலேட்டட் வீடியோ பார்க்க வரும். டெக்னா வந்து அன்பாக்சிங் அந்த மாதிரி கிடையாது. நான் ஸ்டார்டிங்கில் இந்த சேனலில் வந்து என்ன போட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி ஆர் வீடியோகிராஃபி டுட்டோரியல் தான் போட்டிருந்தேன். இப்போ வந்து அது ரிலேட்டட் தான், ஆனால் இது வந்து ஒரு ஏஐ பேஸ்டு. இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, ஒரு ஃபோட்டோவை வந்து வீடியோவாக மாற்றுறது எப்படி, அப்புறம் அதை பேச வைக்கிறது எப்படின்னு. அது வந்து ஒரு சிம்பிளான ஒரு டூல் இருக்குது. நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கிற ஒரு ஏஐ டூலும், அப்புறம் வந்து நமக்கு வந்து ஃபாண்ட்டை வந்து தமிழில் வந்து டைப் பண்ணுறதுக்கு ஒரு கூகுளோட ஒரு பேஜும் வந்து இருக்குது. ரெண்டு லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பாருங்கள். இது வந்து நம்ம கூகுளில் இருக்கிற ஒரு தமிழ் டைப்பிங் பேஜ் இது. அண்டு இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற டிஐடி ஏஐ வெப்சைட்டோட பேஜு. இது வந்து நீங்கள் மொபைல்லையும் யூஸ் பண்ணலாம், ஆனால் வந்து உங்களுக்கு அப்படியே க்ரோமில் ஓப்பன் ஆகாது. அதில் வந்து அந்த 3 டாட்ஸ் ப்ரெஸ் பண்ணி அந்த டெஸ்க்டாப் வெர்ஷனாக வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டெஸ்க்டாப்னால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் பிசியில் யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் இது ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு கெஸ்ட்டுன்னு தான் வரும். கெஸ்ட்டுன்னு வரும்போது உங்களுக்கு வந்து அதில் 0 கிரெடிட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எதுவுமே ட்ரை பண்ணி பார்க்க முடியாது. அதை போயிட்டு நீங்கள் வந்து இந்த ப்ரைஸிங் செக்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஜிமெயில் மூலிமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரைஸிங் செக்ஷனில் வந்து இத்தனை இருக்குது. இதில் இப்போதைக்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட்னா மற்றலாம் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறது இந்த செலக்ட் பிளான் இருக்குல்லையா, இதில் வந்து ட்ரையலில் போய்ட்டு செலக்ட் பிளான் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 20 கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. அதாவது 20 டைம்ஸ் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாம். அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வேர்ட்ஸ் இருக்க மாதிரி வீடியோ, அது ஒரு 5 செகண்ட்ஸ் அந்த மாதிரி டியூரேஷன் கம்மியாக இருக்க மாதிரி வீடியோ தான் பண்ண முடியும். அண்டு இதில் வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு க்ரியேட் வீடியோ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். இதில் டிஃபால்ட்டாகவே அவங்க வந்து இத்தனை கேரக்டர்ஸ் கொடுத்துட்றாங்க கைஸ். இது இல்லாமல் நீங்கள் பர்சனலாகவும் பண்ணலாம். ஆனால் இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆடுன்னு கொடுத்துட்டு ஏற்கனவே இருக்க ஒரு செலிப்ரிட்டிஸோட ஃபோட்டோ செலக்ட் பண்ணால் என்ன ஆகும்னு பாருங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து நான் சூப்பர் ஸ்டாரோட செலக்ட் பண்ணுறேன். அது வந்து லோட் ஆகிட்டுருக்கு. லோட் ஆனோடனே அது சொல்லிவிடும், நீங்கள் வந்து ஒரு செலிப்ரிட்டி இதை வந்து போட்டிருக்கீங்க, ஸோ அது வந்து வயலேட்டட் ஆகிருக்கு, கைட்லைன்ஸ்க்கு வந்து அது அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் நம்ம தலை தோனியோட ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு பாப்புலரான ஃபோட்டோவை போட்டு இது பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் ஆகும். பட் நீங்கள் வந்து இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸு இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸ், உங்கள் ரிலேஷன்ஸ் யாராவது, இல்லை உங்கள் ஃபோட்டோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணால் உடனே ஆட் ஆகிடும். மோஸ்ட்லி வந்து ஃபோட்டோவில் வந்து க்ளோஸ்ட் மவுத்தாக இருந்தால் பெட்ரு. நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை வச்சுருக்கேன், எப்படி பண்ணுறேன்னு நீங்களே பாருங்கள். இப்போ இதை வந்து நான் தமிழில் வந்து பேச வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கேயே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஆட் பண்ண உடனேயே இங்கே டைப் யுவர் ஸ்கிரிப்ட் இருக்குது. இங்கே நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கலாம், ஆர் தமிழ் ஃபாண்ட்டில் கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம். அப்படி இல்லாட்டி இங்கே அப்லோட் வாய்ஸ் ஆடியோன்னு இருக்குது. இதை கொடுத்துட்டு நீங்கள் மைக் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி அப்படியே கூட நீங்கள் வந்து உங்களோட வாய்ஸை வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோ நம்ம ஆட் பண்ணோம், பட்டு இதோட ஏஐ வந்து சரியாக ஜென்ரேட் பண்ண முடியல. ஏன்னா ரொம்ப லாங்கில் இருக்கிறதுனால அது வந்து ஜென்ரேட் ஆகலை. ஸோ நான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு க்ளோஸ்அப் இருக்க ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோட்டோ தான், கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதில் நம்ம அதே மாதிரி யூஸ் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் இருக்கும். இங்கிலீஷ்க்குனா வந்து உங்களுக்கு வாய்ஸஸ் வந்து நிறையா இருக்குங்க. பார்த்தீங்கன்னா லேடிஸ்தே வந்து இத்தனை இருக்குது, ஜென்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இருக்குது. பட் நம்ம யூஸ் பண்ண போகிறது தமிழ். ஸோ TAMIன்னு கொடுக்கும்போது அது வந்துடும். தமிழில் மொத்தம் 4 ஆப்ஷன் தான் இருக்குது. இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர் அண்ட் ஸ்ரீலங்கா. இதில் நான் வந்து இந்தியாவோட சூஸ் பண்ணிக்கிறேன். அதில் வாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு 2 தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று லேடியோட வாய்ஸ் பல்லவின்னு சொல்லிட்டு, இன்னொன்று ஜென்ஸோட வாய்ஸ் வள்ளுவர்னு சொல்லிட்டு. நான் வந்து ஜென்ஸ் ஃபோட்டோ வச்சுருக்கிறதுனால நான் ஜென்ஸே சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் லிசன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து போயிட்டு நீங்கள் லிசன் ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ப்ளே ஆகும்.
பட் நம்ம அதுக்கு முன்னாடி இதில் போயிட்டு நான் வந்து ஜஸ்ட் இங்கிலீஷில் நான் டைப் பண்ணாவே போதும், அது அழகாக அங்கே தமிழில் வரும். நீங்களே பாருங்கள். இங்கே நம்ம டைப் பண்ணதை காப்பி பண்ணிப்போம். இது 10 வேர்ட்ஸ்க்குள்ளே இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃபைன். இப்போ இதை நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். ஜஸ்ட் சிம்பிளாக ஜென்ரேட் வீடியோன்னு கொடுத்தாவே போதும். இங்கே நமக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்கணும் காமிக்கும். எனக்கு நான் அந்த ட்ரையல் வெர்ஷன் போட்டதுனால 20 இருந்தது. நான் வந்து டெஸ்ட் பண்ணியே 10 காலி பண்ணிட்டேன். இது வந்து 11th வீடியோ. டியூரேஷன் கம்மின்றதுனால உடனே ஜென்ரேட் ஆகிடுங்க, அதனால் பிரச்சனை எதுவும் கிடையாது. நீங்கள் ஃபோட்டோ வந்து கிளியரான ஃபோட்டோ வச்சிங்கன்னா அந்த கிளியரான ஒரு வீடியோ நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே ஷேர் ஆப்ஷனும் கொடுக்கலாம், ஆர் அப்படியே ப்ளே பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. நம்ம வேறு ஒன்றும் ட்ரை பண்ணி பார்ப்போம். அண்ட் இதில் டிஃபால்ட்டாக இருக்கு இல்லையா, அதை நம்ம பார்ப்போம். இதில் இருக்கிற பர்சன்ஸே பார்ப்போம். எது வேணும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நிறைய இருக்குது. நான் இப்போ இவரை சூஸ் பண்ணுறேன். இவர் வந்து இங்கிலீஷ்லேயே நம்ம யூஸ் பண்ணலான்றதுனால இது நீங்கள் டைரெக்டாகவே டைப் பண்ணலாம். இப்போ நான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சதீஷ் ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல் தேங்க்யூன்னு தான் போட்டிருக்கேன். ஜெனின்றது லேடி வாய்ஸ். ஸோ வந்து ஜென்ஸுக்கு நான் மாற்றிட்டு ஜஸ்ட்டு டேவிஸ்னு கொடுத்து பார்க்குறேன். Thanks for watching Sathish Photography YouTube channel. Thank you. Thanks for watching Sathish Photography YouTube channel. Thank you. இது இப்போதைக்கு வந்து நம்ம ட்ரையல் வெர்ஷனில் இருக்கிறதுனால தனி ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்த ஃபைலை வேணால் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டைரக்ட் ரெக்கார்டிங்க்கு கொடுக்கல. ஸோ நீங்கள் அது வேணும்னா நீங்கள் வந்து ஒரு பே பண்ணியிருக்கிற பிளான் போனால் தான் முடியும். ஸோ இப்போதைக்கு நம்ம தனியாக ரெக்கார்ட் பண்ணி இதில் ஆட் பண்ண ட்ரை பண்ணலாம். நான் இப்போ தனியாக வாய்ஸ் ரெக்கார்டு வந்து கைன் மாஸ்டரில் பண்ணிவிட்டு அங்கே ஆட் பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறேன். லெட்ஸ் see. ஹலோ, நான் உங்கள் சதீஷ் பேசுகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் நான் வந்து ஃப்யூச்சரில் நிறைய போட போகிறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. இப்போ இந்த ஆடியோவை நான் தனியாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வாய்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ அந்த பேஜுக்கு போயிட்டு ஜஸ்ட் அப்லோட் கொடுத்து பார்ப்போம். இதுக்கு நான் என்னோடய வாய்ஸ் தானே, ஸோ நானே என்னோடய ஃபோட்டோவே வச்சு பார்க்குறேன். ஓகே, ஜென்ரேட் பண்ணி பார்ப்போம். ஹலோ, நான் உங்கள் சதீஷ் பேசுகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் நான் வந்து ஃப்யூச்சரில் நிறைய போட போகிறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. ஓகே கைஸ், இது அதோட சிம்பிளாகவே இருக்குது. ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் see. Bye. Please subscribe and support.